வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர், நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஹெல்தி வெர்ஷன் அதான் சொல்லி இல்லையா, நம்ம மாற்றி நம்ம பண்ணலாம். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே வந்துட்டு பெசரட் பார்த்துருக்கோம். பெசரட்க்கு வந்து அரிசி யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு வந்துட்டு ஓட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஒரு 8 hours ஊறிடுது. நைட்டே நான் ஊற போட்டேன். ஸோ 8 hours கிட்ட ஊறி போயிடுது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதை வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சின்னு வந்துடலாம். இதை அதே மாதிரி எவ்வளோ நம்ம பயறு எடுத்துருக்கோமோ அதில் ஹாஃப் வந்து ஓட்ஸ், பார்த்தீங்கன்னா 1/2 cup ஓட்ஸு, இதையும் மிக்சியில் எடுத்துக்கிறேன். இதையும் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த பச்சைப்பயிறு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பவுடரையும் இதில் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 cup தண்ணி விட்டு இதில் நல்லா வாஷ் பண்ணி இதில் எடுத்துன்னு விடுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ இது இப்போ சத்திக்கு ரைட்டும் பார்த்தீங்கன்னா வாக்குற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்ச நாழி இது ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். நம்ம வந்து அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். டொமேட்டோ சட்னி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாக்கிறதே இது கொஞ்சம் அந்த அது பேர் என்ன, ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி விட்டு அப்புறம் நல்லா வாக்குற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். என்னென்னு கேட்டீங்கன்னா, 3 தக்காளி பழம், இதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி உங்களுடைய சௌகரியம் போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். பட்டவா போட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி பூண்டு பிடிக்காதவா வேண்டான்னு வச்சுக்க வேண்டாம். அப்படியே வெங்காயம் மட்டும் வச்சு பண்ணிடலாம். இதுக்கு வந்து வரமிளகா அப்படி ஒரு 1/2 teaspoon போடுறேன். உப்பு ஒரு 1/4 teaspoon, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, பச்சை மிளகா ஆப்ஷனல், தேவைப்பட்டவா வைங்கோ. பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் தேவைப்பட்டவா வைங்கோ. வேண்டாம் எங்களுக்கு இதில் இருக்கிறதே போகிறோம் அப்படின்னா விட்டுருங்க. ப்ளஸ் இது வந்து நாட்டு தக்காளியில் பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி கிடைக்காது எங்களுக்கு அப்படிங்கிறவா இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி வச்சுருக்கும். இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி வதக்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ இந்த சட்னிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 3 தக்காளி எடுத்துருக்கோன்னா 2 வெங்காயம் இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுட்டேன்னாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓட்ஸ் பெசரட்டுக்கெலாம் வந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை எதோடு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். இந்த வெங்காயத்துக்கோசம் சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். ஆல்ரெடி நம்ம இந்த தக்காளியிலே அரைக்கிற தக்காளியிலே வச்சுருக்கோம் உப்பு. நான் வதங்கி ப்ரௌனாக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு. என்ன ஒரு 5 to 7 minutes வதக்கினாலே இந்த மாதிரி ஆகிடும். உள்ளே இந்த அரைச்ச தக்காளி விழுத சேர்த்துடலாம்.
நல்லா இது கெட்டியாக கொதித்து வரட்டும். நல்லா ஆக்சுவலி இது அப்படியே நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விடுங்க. நடுப்ப திறந்து கிளறி விடுங்க, சரியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் மூடி போட்டு கொதிக்க விடுறேன். அதாவது இந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ பச்சையாக மிளகா அப்படி போட்டிருக்கோம், அதோட இதெல்லாம் போகணும். அவ்வளோதான். நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும் வதக்கிடுங்க. இதெல்லாம் வந்து இந்த டயட் இருக்கும் அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு இது. ஓட்ஸ் பெசரட்டும் ப்ரோட்டீன் ரிச். இது அரிசி நம்ம சேர்ப்போம் ஜென்ரலாக, இதுக்கு அரிசி சேர்க்காத ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். நம்ம விடுறதே எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது, தெரியறதா உங்களுக்கு? இந்த ஓட்ஸ் நம்ம கொஞ்சம் நாழி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க போகிறோம். ஸோ இந்த சட்னியும் ரெடி ஆகிடுதுன்னா இறக்கி வச்சுக்கலாம். எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி கல் நல்லா காஞ்சிருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து கல்லும் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு. அடுப்பை சின்னதாக்கின்றிருக்கோம். நல்லா அதாவே குக்காகி இதை அப்படியே எழும்பட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுக்கலாம். எண்ணெய் அதே மாதிரி உங்கள் சௌகரியப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது நல்லா குக் ஆகணும். ஒரு சைட் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுக்கலாம். இதை இந்த ஓட்ஸ் பெசரட்டுலாம் வந்து சுட சுட பண்ணி காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன்னா ஃபுல் டேக்கு உண்டான மீல் இதில் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறணுன்னு நினைக்கிறவாளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே நல்லது. இது தெரியறதா உங்களுக்கு? இது மாதிரி குக்கானால் தானாகவே இந்த மாதிரி சைட்லலாம் எழுந்துடும். அது நான் இதை எடுக்கவே இல்லை, அதாகவே எழுந்துடுத்து பாருங்க. பட் பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஊற விட்டுடுங்க. அதே மாதிரி ஒரு கப் எந்த கப்பால் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கணும். சூடாக ரெடியாக இருக்கிறதுல கிறிஸ்பியாக. ஸோ ஒரு தடவை பண்ணுறச்சையும் இந்த மாதிரி சின்னது பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கிச்சன் டிஷ்யூவால் இப்படி தொடச்சிட்டு நல்ல மெல்லிஸாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ரொம்ப அழகாக கிறிஸ்பான இந்த கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் இது லன்ச் ஆர் டின்னர், நீங்கள் எந்த டயத்துக்கு வேணாலும் இதை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இது ஹெல்த்தியான ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.